நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை குழாய்கள் மூலம் சூரியம்பாளையம் நீர்நிலைகளில் கலக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியானதால் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பரத்குமார் வழங்க கேட்போம். பரத், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்துள்ள சூரியபாளையம் பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த சூழலில் திருச்செங்கோடு அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை குழாய்கள் மூலம் நீர்நிலைக்கு கொண்டு செல்ல திருச்செங்கோடு நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்போதைய பொதுமக்கள் நேற்றைய தினம் திருச்செங்கோடு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையாக தோல்வியில் முடிந்தது. இன்றைய தினம் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நகராட்சி நிர்வாகம் சார்பில் செயல்படுத்தப்பட உள்ள நீர்நிலைகளில் கழிவுநீர் கலக்கும் திட்டத்தை உடனடியாக கைவிடக் கோரியும், அவ்வாறு கழிவுநீர் நீர்நிலைகளில் கலந்தால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்படுவதாகவும் கூறியும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்து ஆட்சியர் உமாவிடம் அந்த கழிவுநீர் திட்டம் குறித்து பொதுமக்கள் முறையிட்டனர். இது குறித்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய ஆட்சியர் உமா கழிவுநீர் திட்டம் குறித்து அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் கலந்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அங்கு அப்பகுதி பொதுமக்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.